Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. நம்ம எல்லாருமே கண்டிப்பா லைஃப்ல ஒரு முறையாவது ரீசன்ட் டைம்ஸ்ல ஸ்விக்கி இல்ல ஜொமேட்டோ இல்லனா ஜெப்டோ இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு நூடுல்ஸை 2 மினிட்ஸ்ல சமைக்கிற மாதிரி ஒரு நூடுல்ஸை 2 மினிட்ஸ்க்கு வீட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்போம். இந்த ஸ்விக்கி மார்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் ஜொமேட்டோட பிளிங்கிட் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஜெப்டோ யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா AICPDF ஓகேவா, இதில் 4 லட்சம் பீப்புள் இருக்காங்க, 4 லட்சம் பிஸ்னஸஸ் இருக்குது. இந்த 4 லட்சம் பிஸ்னஸும் ஒன்னா சேர்ந்த ஒரு ஃபெடரேஷன் தான் AICPDF. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்புறம் இந்த ஜெப்டோலாம் இருந்துகிட்டு எங்களோட காசை வந்து கொள்ளடிக்கிற மாதிரி பிரைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க சரியில்லை, இவங்க மோசமான ஆட்கள், இவங்க ரொம்ப தப்பான பிஹேவியர்லாம் பண்ணிருக்காங்க, இவங்கனால எங்களுக்கு பயங்கர லாஸ் ஆயிட்டு இருக்குது. அதனால இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஜெப்டோலாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் வந்து உங்க கிட்ட இருக்கிற ஏரியால சப்ளை பண்ணறத வந்து நீங்க மானிட்டர் பண்ணுங்க, பிரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா வைக்கிறாங்க, விலை ஏத்துங்க அப்படிங்கிற மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த AICPDF வந்து CCI கிட்ட கொடுத்திருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும். ஆப்வியஸா CCIன்னு சொல்ற, AICPDFன்னு சொல்ற, யார் இவங்கெல்லாம், யார் இவங்க, எதுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஜெப்டோ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? நம்மளுக்கு ஜாலி தானே. ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்றோம், வீட்டுக்கு வேகமா வந்து கொடுத்துட்றாங்க, வந்து கொடுக்குற ஒருத்தங்க வந்து பார்ட் டைம்லயும் ஒரு வேலை பார்க்க முடியுது, இங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறப்போ இவங்க யாரு, ஏன் பிரச்சனை பண்றாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு வீடியோல அதை தான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்ல போறேன். அண்ட் CCIங்கிறவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க நினைச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை கூட வந்து ஸ்விக்கி மேலையும் ஜொமேட்டோ மேலையும் இந்த ஜெப்டோ மேலையும் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ யார் இவங்க, என்ன கம்ப்ளைண்ட் எக்ஸாக்டா சொல்லியிருக்காங்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு டீடைல்டாக சொல்றேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் உங்ககிட்ட 10 நிமிஷத்தில் வந்து டெய்லி சேர்க்க முடியும். MG ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? எனிவே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து சில விஷயங்கள் பேசிக்காக தெரியும். ஜெப்டோ ஆர் ஸ்விக்கி ஜொமேட்டோ தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பேக் ட்ராப் நான் கொடுத்துட்றேன். ஸ்விக்கி ஜொமேட்டோ பை டிஃபால்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணோம்னா நம்ம ஆர்டர் பண்ணுவோம், ஒரு ½ hour 1 hourல வந்து கொடுத்துட்டு போவாங்க கரெக்டா. பட் ஜொமேட்டோ வந்து Blinkit அப்படிங்கிற ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்விக்கி வந்து ஸ்விக்கி மார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சிருக்காங்க. ஜெப்டோங்கிறது தனி ஆப். இந்த மூணுமே 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஜெப்டோவா இருக்கட்டும், ஸ்விக்கி மார்ட்டா இருக்கட்டும், ஆர் பிளிங்கிட்டா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே ஜொமேட்டோவோட தான். ஸோ இந்த 3 பேருமே வந்து எப்படி சாப்பாடை வந்து கொடுக்குறாங்களோ அதை விட பாதிக்கு பாதி டயத்தில் வந்து நம்ம என்ன கிராசரிஸ் ஆர்டர் பண்ணாலும் வீட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. பொட்டி கடையிலேருந்து வர மாதிரி நீங்கள் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேகமாக நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. பிரெட் கேட்டிங்கன்னா வேகமாக பிரெட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு ஷேவிங் செட் கேட்டிங்கன்னா வேகமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. மோஸ்ட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இது இருக்குது. ஸ்விக்கி மார்ட் கூட வந்து நிறைய ஊருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட்டாக மெட்ரோஸில் இது எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆர்டர் பண்ணோன்னா 10 நிமிஷத்தில் வந்து நம்ம கிட்ட சேருது தெரியுமா? அது ஒரு மேஜிக் தான். சீரியஸாக இவ்வளோ அட்வான்ஸ்டாக வேர்ல்டு வந்து கோவிட் டயத்தில் மாறி இருக்குது. அது ஒரு பயங்கரமான கதை இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஜெப்டோன்னு ஒரு ஆப் சொல்கிறேன்ல, அந்த கம்பெனிஸோட ஓனர் வந்து 2 பேர் 22 வயசு பசங்க தான். அந்த 22 வயசு பசங்க ஈச் இண்டிவிஜுவலி ஓன் ஆல்மோஸ்ட் 1200 crores இந்த ஜெப்டோங்கிற ஒரு ஆப் வச்சு. இது ஒரு ஆப் தான், இந்த மாதிரி இன்னும் 3 இருக்குல்ல. இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து 10 நிமிஷத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கிட்ட இருக்கிற கடையில் போய் நம்ம நடந்து போய் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்கே என்ன ஆர்டர் போட்டாலும் வந்து கொடுத்துருவாங்க. இவங்க கொடுக்குறதும் வந்து எப்படி இவங்க கொடுக்க முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்து இதனால யாருக்கு பாதிப்பு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி வச்சுப்பாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் அதிகமாக நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய நூடுல்ஸு, சிப்ஸு, இது எல்லாத்தையும் அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ ஆர்டர் பண்ணோன்னா இப்போ ஒரு ஏரியா இருக்குது, டி நகர்னு ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டி நகரில் ஒரு வீடு எடுத்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு எல்லா ப்ராடக்ட்ஸும் அதுக்குள்ள இருக்கும். யாராவது ஒருத்தங்க டி நகர் ஏரியாவில் ஆர்டர் பண்ணாங்கன்னா வேகமாக அங்கேருந்து எடுத்துட்டு போய் கொடுத்துட முடியும்ல. ஸோ இந்த மாதிரி அவங்க ரொம்ப வேகமாக கொடுத்துட்டு இருக்க முடியுது. பட் இதனால யார் ஆக்சுவலாக பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து ஏரியாவில் இருக்கிற கடைக்காரங்க. அதே டி நகரில் வந்து ஆக்சுவலாக பல வருஷமா கடை போட்டு வச்சிருப்பாங்கல்ல. இந்தியாவில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு தெருவுக்கு ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். கரெக்டாக பொட்டி கடைகள் ஏகப்பட்ட கடை இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையிலலாம் வந்து ஆட்கள் வாங்குறது கம்மியாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த 3 ஆப்ல ஒரு ஆப்ல 2 ஓனர் இருக்காங்க. 2 பேர் இண்டிவிஜுவலா 1200 கோடி ரூபாய் நெட்வொர்க் இருக்குன்னா இந்த ஆப் எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் மும்பை மாதிரி மெட்ரோல இவங்க 30% மார்க்கெட் ஷேர் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கம்பெனி ஆரம்பிச்சதே 2021ல தான் அவங்க லான்ச்சே பண்ணிருக்காங்க ஜெப்டோவை. 3 வருஷத்துல ஒரு மும்பை மாதிரி ஒரு மிகப்பெரிய மெட்ரோ சிட்டில 30% மார்க்கெட் ஷேர் எடுக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வரைக்கும் யாருமே வரலாற்றுல இதை பண்ணது கிடையாது. அவ்வளோ யாருமே வந்து இன்னைக்கு கிட்ட இருக்கிற கடைக்கு போய் வாங்குறத விரும்ப மாட்டேங்கிறாங்க. தம் அடிக்கிறவங்க நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் போட்டாங்கன்னா வந்து கொடுத்துடுறாங்க. இதெல்லாம் வந்து கொடுக்குறப்போ ஆஃபர் வேற இருக்குது. கடைக்கு போய் நம்ம 10 ரூபாய்
ரூபாய் லேஸ் வாங்குவோம்னா இந்த ஜெப்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட் இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ₹1 கம்மியாக விற்கிறாங்க. ஒரு கன்சியூமராக நம்மளுக்கு வந்து ஓகே இது நல்ல விஷயம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம். அவங்களுக்கும் வந்து கன்சியூமர் வாங்குறாங்கிறதுனால அவங்களும் அவங்க சப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இப்போ ஒரு சிப்ஸ்னா லேஸ் கம்பெனி கிட்ட அடிச்சு அவங்க விலை பேசி கம்மியாக்க முடியும். ஸோ இந்த இதெல்லாம் நடக்குது. பட் ஒரு கிரானா ஸ்டோர்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க, நம்ம ஊரில் பொட்டி கடை நம்ம சொல்லுவோம்ல, அங்கே வந்து ஒரு ₹10 லேஸ் வருதுன்னா லேஸ் கம்பெனிக்காரன் வந்து ஒரு ₹5 விற்கிறான்னா நடுவில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ₹2 ப்ராஃபிட் வச்சு கொடுப்பாங்க. அந்த கடைக்காரங்க வந்து ஒரு ப்ராபப்ளி ஒரு ₹2 ப்ராஃபிட் எடுப்பாங்க. இப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுத்து தான் கன்சியூமர் கிட்ட வருது. இங்கே நடுவில் இருக்கிற மிடில்மேன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த ஜெப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா அங்கேருந்து இங்கே வந்து கொடுக்குறாங்கல்ல, அதனால அவங்களால கம்மியான விலைக்கு கொடுக்க முடியுது. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற மிடில்மேன் இருப்பாங்கல்ல, அவங்க தான். ஸோ இன்ஃபேக்ட் AICPDF இவங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அவங்களோட அப்ரிவேஷன் என்ன, ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபெடரேஷன். இவங்க யாருன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒருத்தங்க தப்பான பிசினஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இவங்க நடுவில் இறங்கி போய் அவங்க யாரா இருந்தாலும் அவங்களை தட்டி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண டயத்தில் ஜியோ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஐடியா மேல, வோடாஃபோன் மேல, அப்புறம் வந்து ஏர்டெல் மேலலாம். என்னன்னா நாங்க வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு போனை கொடுக்குறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் ஃப்ரீ இன்டர்நெட் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி கால் நாங்கள் காலும் ஃப்ரீயாக கொடுத்தோம். அப்படி கொடுக்குறப்போ ஏர்டெல் வந்து எங்களோட காலை கனெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது என்கிட்ட ஒரு ஜியோ கஸ்டமர் இருக்கான், அவன் வந்து ஒரு ஏர்டெல் வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு கால் பண்ணான்னா அந்த காலை வந்து ஏர்டெல் வந்து ரிங் போக விட மாட்டேங்கிறாங்க, வோடாஃபோன் வந்து ரிங் போக விட மாட்டேங்கிறாங்க, ஐடியா வந்து ரிங் போக விட மாட்டேங்கிறாங்க. அவங்க பேசிக்காக என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா ஜியோ யூஸ் பண்ண வேற யாருக்குமே கால் பண்ண முடியாதுங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ வந்து சிசிஐயில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை தேடி பார்த்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஆனால் ஜியோ மேலேயே வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா predatory pricing. இப்போ இதே கம்ப்ளைண்ட் தான் ஜெப்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட் மேலே வந்திருக்குது. இந்த predatory pricingனா என்னன்னா ஒரு ப்ராடக்ட் நாங்கள் வந்து ஒரு ₹300 ஒரு ஜிபி ஒரு மாதத்துக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இவங்க பாட்டுக்கு திடீர்னு வந்து நீ வந்து ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுக்குறேன், 1 ஜிபிக்கு நான் கொடுக்குறேன், அப்புறம் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து இன்டர்நெட்டை வந்து டெய்லி ஜிபி கணக்கில் கொடுக்குறாங்க. இது வந்து எங்களை வந்து நியாயமான ப்ரைஸ் கிடையாது. இவங்க பேசிக்காக என்ன ட்ரை பண்ணாங்கன்னா நாங்கள்லாம் கம்பெனியை சாத்திட்டு போகிற வரைக்கும் இவங்க கம்மியான விலை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றுவாங்க. இது நியாயமற்ற ஒரு ப்ராக்டிஸ். இந்தியாவில் 1 ஜிபி 30 நாளுக்கு கொடுக்கணும், ஒரு நாளுக்கு எப்படி 1 ஜிபி கொடுக்க முடியும், அதுவும் இந்த விலைக்கு எப்படி கொடுக்க முடியும், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஜியோ மேலே மற்ற கம்பெனிஸ்லாம் கொடுத்தாங்க. அப்போ சிசிஐ வந்து பார்க்குறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு. இன்ஃபேக்ட் ஜியோ வந்தது வந்து இந்தியாவில் எல்லாரையுமே இதை கொடுக்க வைக்கும், 1 ஜிபி ஒரு நாளுக்குன்னு கொடுக்க வைக்கும், அதனால இது ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ஒருவேளை ஜியோ பண்ணுறது தப்பு நினச்சிருந்தாங்கனாலோ அவங்க ஜியோ மேலே ஏகப்பட்ட ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் சிசிஐ கிட்ட வந்து ஆல் இந்தியா கன்சியூமர் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெடரேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபெடரேஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 லட்சம் ட்ரேடர்ஸ் இதில் இருக்காங்க, ஓகேவா, 4 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, சாரி ட்ரேடர்ஸ் 4 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இது போக குட்டி குட்டி ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் இருக்குள்ள, பொட்டி கடைகள், அவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜெப்டோ, பிளிங்கிட், ஸ்விக்கி மார்ட் இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்ல இருந்து ஒரு நெயில் கட்டர்லேருந்து எது பொட்டி கடையில் போய் நம்ம வாங்குவோமோ எல்லாத்தையுமே ரொம்ப கம்மியான விலைக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஒரு பெப்சி, கோக்கு, ஜூஸ், வாட் எவர் யூ திங்க் ஆஃப், அதை வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு 10 நிமிஷத்தில் போய் கொடுக்குறதுனால எங்களோட பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக ஃப்ளாப் ஆகுது. இதன் காரணத்தினால இவங்க இந்த மாதிரி கம்மியான விலைக்கு கொடுக்கக்கூடாது, அங்கே ஆர்டர் பண்ணாலும் எங்கள் கிட்ட வாங்கினாலும் ஒரே விலை தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இவங்க போய் கொடுத்துருக்காங்க. இப்போ சிசிஐ வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இது ஓகே ஆகுமா ஆகாதாங்கிறத பதில் சொல்லுவாங்க. இன் ஆல் ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி சிசிஐ வந்து இல்லை இவங்க சொல்கிறது கரெக்டு தான், அதனால வந்து நம்ம இந்த ஸ்விக்கி, பிளிங்கிட், ஜொமேட்டோ நீ ஆஃபர்லாம் கொடுக்காதப்பா, நீ வந்து ₹10 ₹10 வித்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா அவங்க வந்து காம்படிஷனை என்கரேஜ் பண்ணுவாங்க, நீங்களும் கம்மியாக பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இதில் வந்து அவங்க சர்வைவ் ஆகிறது கஷ்டங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. சேம் திங் ஹேப்பன் டு ஏகப்பட்ட டெலிகாம் கம்பெனிஸ். ஜியோ வரதுக்கு முன்னாடி எத்தனை டெலிகாம் கம்பெனி நம்ம ஊரில் இருந்துச்சு, இப்போ எத்தனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு நடக்கும், அப்படி ஒரு பிஸ்னஸ் நடக்கும். அதுக்கு மோஸ்ட்டாக சிசிஐ ஃபேவர் ஆவாங்க, ஏன்னா கன்சியூமரும் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னு இவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு செல் பண்ணுறவனுக்கும் பிரச்சனை இல்லை, அப்போ நீங்கள் ஏன் நடுவில் கேட்குறீங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு சிசிஐ ஸ்டாண்ட் பேஸ்ட் ஆன் தேர் ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் 4 லட்சம் ஃபேமிலிஸ் பாதிக்கப்படுவாங்கிறதும் யதார்த்தமான ஒரு விஷயம். 4 லட்சம் பிஸ்னஸ், அதனால எத்தனை ஃபேமிலிஸ், அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறதும் ஒரு டிபேட். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். இந்த ஜெப்டோவோட ஆரம்பிச்ச கதையே வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கிட்டே ஒரு 1200 கோடி ரூபாய் ஐடியா இருக்கலாம், அதை நம்ம மேபி ஒரு சின்ன எஃபர்ட் எடுக்கிறதுனால நம்ம கிட்டே தூங்கிட்டு இருக்கலாம். 2 பசங்க, ஓகேவா, டீனேஜ் பசங்க
2 பேரும் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ்ல செலக்ட் ஆகுறாங்க. ஆனா அப்போ கோவிட் வந்திருக்குங்கிற காரணத்தினால 2 பேர்னாலயும் அங்க போக முடியல. ஆன்லைன்லயே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊரு ஃபுல்லா லாக்டவுன், மும்பைல உட்கார்ந்துகிட்டு ஆன்லைன்ல ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த 2 பசங்க இருந்துகிட்டு சரி ஸ்டான்ஃபோர்டே கிடைச்சாலும் போற வரைக்கும் வீட்ல சும்மா தானே இருக்கோம், நம்ம இங்க ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற ஏரியால வந்து நிறைய வயசானவங்க இருந்தாங்களாம். ஸோ இந்த வயசானவங்களுக்குலாம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது, ஆனால் வெளியே போக முடியாது கோவிட் டைம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த குரூப்பில் போடுங்க, நாங்கள் சும்மா தான் இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து எந்த காசும் அவங்க பார்க்கல. இதை அவங்க போய் சும்மா பண்ணிட்டு இருக்கப்போ கொஞ்ச நாளில் வித்தின் 1-2 டேஸில் பார்த்தீங்கன்னா 256 பீப்புள் வந்து அப்போ வாட்ஸ்அப்பில் அவ்வளோதான் நீங்கள் ஆட் பண்ண முடியும் ஒரு குரூப்பில். அத்தனை பேர் ஆட் ஆகிட்டாங்களா. அத்தனை ஃபேமிலிஸ் அங்கே இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்களா. அப்போ தான் இவங்க இருந்துக்கிட்டு இதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரானா ஸ்டோர் சம்திங் ஒரு மாதிரி கிரானா கிரேசி கிரானா சம்திங் ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணீங்கன்னா கிட்ட இருக்கிற பொட்டி கடையிலேருந்து வேகமாக வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இதை அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இதை மும்பையில் இருக்கிற எந்த பொட்டி கடைக்காரங்களும் அக்செப்ட் பண்ணல. அவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்பெல்லாம் எதுக்குப்பா எங்ககிட்டே வந்து வாங்கிட்டு போவாங்க, எனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் இவங்க ரிஜெக்ட் ஆகாமல் மறுபடியும் இன்னொரு ஆப் லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் Zepto. இதில் வந்து அவங்க டைரெக்டாக கிரானா கடைக்கே போல, பொட்டி கடைக்கே போல, இவங்களே பொட்டி கடையாக மாறிடுறாங்க. பேசிக்காக அந்த ஏரியாவில் யார் யார் என்னென்ன வாங்குவாங்கிறத ஸ்டடி பண்ணிட்டு அந்தந்த இப்போ வயசானவங்களா ஒரு இடத்துல இருக்காங்கன்னா என்ன அவங்க கேட்க போகிறாங்க, மேபி அடல்ட் டயாப்பர்ஸ் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம், டெட்டால் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம், கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம், மேபி ஏதாவது ஊதுபத்தி வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க அந்த ஏரியாவில் என்ன அதிகமாக வாங்குவாங்கிறத கெஸ் பண்ணிட்டு இவங்க கிட்ட கொஞ்சம் டேட்டா வேற இருக்கும்ல, அதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு நாளுக்கு 300 ஆர்டர் கிட்ட போயிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆப் ஆர்டர் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக அந்த பிக் பாஸ்கெட் எல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க. ஸோ Zepto இதை ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல் மாடலாக பண்ணி யோசிச்சு பாருங்க. 2021 ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி வந்து 2024 தான் இருக்கும். ஒரு 2-3 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள 2 ஓனர்ஸும் இண்டிவிஜுவலா 1200 கோடி ரூபாய்க்கு நெட்வொர்த்தா இருக்காங்க. இவங்க ஐபிஓ வேற பண்ண போறாங்க. 2 பேருக்கு இன்னும் 22 வயசு தான் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்ல இதை காப்பி பண்ணி ஸ்விக்கி மார்ட் வந்து ரொம்ப வேகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிளிங்கிட் வந்து இன்னும் வேகமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்க கூட டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் கிரேசி ரைட். என்னை பொறுத்தளவுக்கு ஒரே விஷயம் தான், உலகத்தில் நம்ம காம்படிஷன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அஃப்கோர்ஸ் அன்ஃபேரான காம்படிஷன் நிறைய நடந்துட்டு இருக்குது. பட் மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை எதிர்த்து போய் நம்ம சண்டை போடுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயம். நீங்கள் ஓலா ஊபர்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸி யூனியன்ஸ் ஒன்றா சேர்ந்து இல்லை நாங்கள் தனியாக ஆப் உருவாக்குறோம், எங்களுக்கு விலை இவ்வளோ தான் வைப்போம், இதுக்கு வரமாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அந்த யூனியன்லேருந்து வரலனாலும் வெளியூர்லேருந்து யாராவது ஒருத்தங்க வந்து அந்த டாக்ஸி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. ஆனால் ஒருத்தங்க அந்த சர்வீஸை கம்மியான விலைக்கு ப்ரொவைட் பண்ணுறப்போ மக்கள் அங்கே தான் போவாங்க. மக்கள் ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்கப்போ நம்ம இல்லை எனக்கு லாஸ் ஆகுது அதனால இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ நான் டாக்ஸி எங்கே பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது, ஒரு ஊபரோ ஒரு ஓலாவோ டாக்ஸி உள்ளே வந்து ஏறுறதுக்கு டைம் ஆகும். அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வர்றப்பமே ப்ராப்பராக ஒரு ப்ரீ புக்டு டாக்ஸி எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கே நீங்கள் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட நிறைய பேர் ஏர்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அங்கே ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 4 லட்சம் ரீட்டைலர்ஸுக்குமே வந்து கண்டிப்பாக வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும். இந்த புதுசாக வந்து ஒரு சப்ளை செயினே மாறிட்டு இருக்குது. அப்போ இதுக்குள்ளே நம்ம எப்படி ஃபிட் இன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லது, அவங்க சார்ந்தவருக்கும் ஈஸி. அண்ட் என்னைக்குமே வந்து சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் தட் நெவர் சேஞ்சஸ். இன்னைக்கு Zepto இருக்குது, 5 வருஷம் கழிச்சு Zepto இருக்காது. கண்டிப்பாக வேற ஏதாவது இன்னும் புதுசாக அட்வான்ஸ்டாக வந்திருப்பான், இல்லை அவனே இன்னும் வேற விதத்தில் கொடுத்தாகணும். இன்னைக்கு பண்ணிருக்க மாதிரி 10 வருஷம் கழிச்சு பண்ணிருந்தா முடியாது. ஸோ எல்லாருமே மாறிட்டு இருக்கணும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்க? எனக்கு நான் யார் பக்கமும் கிடையாது. பட் சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் தட் நெவர் சேஞ்சஸ்ங்கிற ஒரு யதார்த்தத்தை எடுத்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ பிளிங்கிட் இவங்கெல்லாம் கம்மியான காசுக்கு கொடுக்குறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவங்கெல்லாம் இப்படி கொடுக்கக்கூடாது, நம்ம எப்போவுமே போட்டி கடையில் தான் போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இது போக இன்னொரு விஷயம் இருக்குது. அப்பாடா நம்ம பக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ஸ்லாம் யோசிப்பீங்கல்ல, அங்கேயும் வந்துட்டு இருக்காங்க. Zepto கஃபேன்னு ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி வந்து உங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்கனாலும் ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுப்பானோ, அதுவே வந்து அவன் நிறைய கமிஷன் வைக்கிறான்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது ஒரு பிரச்சனை. இப்போ Zepto என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நானே வந்து ஆப்பில் வந்து காஃபி கேட்டால் நானே காஃபி செஞ்சு வந்து கொடுக்குறேன், எனக்கு எதுக்கு இன்னொருத்தங்க செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டு காஃபி, ஸ்நாக்ஸு, சமோசா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆரம்பிக்கிறான். அடுத்து சாப்பாடுக்கும் வருவான். இதுக்கு சொல்யூஷன் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற நிறைய பிஸ்னஸ் இருப்பீங்க. இந்த கம்பெனிஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஒவ்வொரு பையனும் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு ஆப் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த இதில் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அதை பண்ணிவிடுங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் அந்த 1000 கோடி ஐடியாவோட தூங்கிட்டு இருப்பாங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். Love you all. Take care. Bye. Cheers MGs.